என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ரொம்ப நாளா இல்ல, இது ரொம்ப மாசமா மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இது இது வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ளயும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்மள வந்து யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் மாதமா வந்து நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியாம நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்கன்ற ஒரு நினைப்பு வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். எனக்கு வந்து அது கொஞ்ச நாளாவே வந்து அதை நான் வந்து நிறைய ஃபீல் பண்றேன். என்னன்னா, நான் போன் வாங்கின புதுசுல வந்து நம்ம பேசுவோம். ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். அதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து வரும். அது என்னன்னா, நம்ம பேசுறத வச்சு அவங்க இல்ல ஃபர்ஸ்ட் சர்ச் பண்றது. நம்ம சர்ச் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கணும்னு ஏதாவது ஒரு ஆப்ல போயிட்டு சர்ச் பண்றோம்னா, அது ரிலேட்டடா நம்ம எதுக்குள்ள போனாலும் வந்து ஆட் வரும். அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சர்ச் பண்ணா அதை வச்சு நம்ம பண்றாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம பேசும்போது நம்ம என்ன விஷயம் ஏதாவது ஒரு பொருளை பத்தி பேசுறோம். இந்த பொருள் நான் வாங்கணும்ப்பா, இல்ல இது வாங்கணும்ன்ற ஐடியால இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற விஷயம் சம்பந்தப்பட்டு ஆட் வர்றத வந்து கொஞ்ச நாளா நான் அதை வந்து வாட்ச் பண்ணேன். இது எத்தனை பேர் நீங்க இப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம பேசதானே செஞ்சோம். பேசுற விஷயம் வருதே, ஒருவேளை போன் நம்ம பேசுறதெல்லாம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. ஆனா இதையும் தாண்டி இப்ப நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம மனசுல நினைக்கிற விஷயம். ஏதாவது ஒண்ணு நம்ம யோசிப்போம். இங்க போகணும், இல்ல அதை வாங்கணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சா கூட, நினைக்கிற விஷயமும் கூட போன்ல வர்ற மாதிரி எனக்கு கொஞ்ச நாளா இது ஃபீல் ஆகுது. உங்கள யாராவது இப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, மனசுல நினைக்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் கோஇன்சிடென்ஸா இருக்கும். நோ 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 இல்ல இல்ல நம்ம பேசுறத வந்து மொபைல் ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்ணும். இல்ல லைக் இருக்குல்ல, சோ அதனால நம்ம மொபைல் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். கம்முனு பாக்கி. என்ன அப்படின்னா, எனக்கு அது கொஞ்ச நாளா வந்து தோணிட்டே இருந்தது. நம்ம மனசுல நினைக்கிறதும் வந்து அது சொன்ன மாதிரி கோஇன்சிடென்ட்டா இருக்குமா, இல்ல உண்மையிலேயே நம்ம மைண்ட கூட அது ரீட் பண்ணுதாங்கிற மாதிரி கொஞ்ச நாள் அது டவுட்டா இருந்தது. இத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த இந்த மாதிரி சரி இதை நம்ம டாபிக்கா பேசுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது, இதை பேஸ் பண்ணி இதை யோசிக்க தான் செஞ்சேன். இதை யோசிக்கும் போதே இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, தேநீர் இடைவெளின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து இது ரெலவெண்டா இப்ப நான் பேசுறேன் இல்லையா, இது ரெலவெண்டாவே ஒரு வீடியோ வந்தது. நான் அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கும்போது அதுல வந்து அந்த பிரதர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம பேசுறது அப்புறம் நம்ம சர்ச் பண்றதெல்லாம் வந்து கூகுள் வந்து இல்ல அந்த போன் வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணுதாங்கிற மாதிரி அது எக்ஸாம்பிளோட அந்த அந்த வீடியோல வந்து 2 பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நேரம் வந்து நம்ம சர்ச் பண்றோம்னா அது மாதிரி நம்ம பேசுறத வந்து போன் அப்சர்வ் பண்ணுதா அப்படிங்கிறதுக்கும் அந்த பிரதர் வந்து அழகா விளக்கம் கொடுத்திருந்தாங்க. பட் மனசுல யோசிக்கிறத பத்தி அவங்க பேசல. பட் இததான் நான் பேசணும்னு யோசிச்சிருந்தேன். அதை ரிலேட்டடா எப்படி வீடியோ வந்துச்சு எனக்கு இந்த 2 கேள்விக்கும் விடை கிடைச்சிருச்சு. ஏன்னா நம்ம சர்ச் பண்றது ஓகே, நம்ம பேசுறது ஓகே. ஒரு சில நேரம் நம்ம அந்த கூகுள்ல சர்ச் பண்றதுக்காக இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருள் அப்சர்வ் பண்ணி அது காட்டுதுங்க. அந்த 2 விளக்கமும் எனக்கு புரிஞ்சுது. பட் மனசுல யோசிக்கிறது எப்படி வந்து போன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கறத அதுக்கான பதில் வந்து எனக்கு கிடைக்கல. ஒரு சில நேரம் நம்மளோட இமேஜினேஷனா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு கூட ஒரு சில நேரம் விட்டுருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னுமே வந்து அந்த சந்தேகம் இருக்கு. இந்த போன் வந்து நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா, யாரோ ஒருத்தர் வந்து நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எனக்கு இன்னும் மாறல. அதனால என்ன பண்றது, இப்பெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது போனை தூக்கி கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வீட்டு விஷயமே பேசலாம் அப்படின்னா தள்ளி வச்சுட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தள்ளி வச்சுதான் இப்ப வந்து நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அப்பலாம் இருக்கப்ப கேமராவை வந்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்க சோனா குட்டி அட்வைஸ் பண்ணுது. எப்ப இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததோ, கண்டிப்பா இந்த போன் வச்சிருக்கவங்க எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாம நமக்கு பின்னாடி வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆயிருந்ததுன்னா உடச்சுக்கூடாது சோனா குட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. மோஸ்டா வந்து நம்ம பேசுறது, தேடுறது இது 2ம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் நம்ம மனசுல யோசிக்கிறது வந்து போன் அது ரிலேட்டடா காட்டுதா அப்படிங்கிறத வந்து அது 2வது விஷயம். இன்னொன்னு என் மனசுல இது ஒரு எக்ஸாம்பிள் விஷயம். 2வது வந்து சுகர் டயட்னு ஒண்ணு வந்து நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
இல்லம்மா நமக்கு சுகர் டயட் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா கொஞ்சம் நமக்கு ஏஜ் ஆகுது. ஸோ ஒண்ணு கம்மி பண்ணலாம். கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிறதுக்கு வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இத நான் பேசவே கிடையாது. நான் மனசுல யோசிச்சது. ஏதோ ஒரு வீடியோலயோ, எதுலயோ பார்த்தேன். டாக்டர் அட்வைஸ் பண்ணத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அத அப்படியே விட்டுட்டேன். அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து எப்படி வந்து அத பேஸ் பண்ணியே எனக்கு வீடியோ வருதுங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் அத பார்த்தேன்றதுனால அது அது பார்த்து இருக்கும் ஒரு 7, 8 மாசம், ஒரு 6 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்து அத பேஸ் பண்ணியே எனக்கு வந்து நெறைய வீடியோஸ் என்னன்னா நான் கடையில டீ சாப்பிடுறேன் அப்டின்னா, அப்போ ஃபோன் வந்து தூரமா டேபிள் மேல இருக்கும். பட் நான் வந்து கடையில அங்க மட்டும் தான் சொல்லுவேன். சுகர் இல்லாம எனக்கு டீ வேணும் அப்டின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபோன் அப்சர்வ் பண்ணுச்சு அவ்ளோ தூரத்துல. இல்ல நான் டயட்ல இருக்கேன்றத மைண்ட வந்து ஃபோன் ரீட் பண்ணுதான்றது என்னால அத வந்து அதையுமே ரியலைஸ் பண்ண முடியல. அது ரிலேட்டடாவே நெறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன். அது கூட தேநீர் இடைவேளை அந்த சேனல்ல வந்து போட்டிருந்தாங்க. சுகர் டயட் இருந்தா இந்த மாரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக்கா அந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து அது மட்டும் ஞாபகம் இருக்கு. மத்தபடி நெறைய வீடியோஸ் அது மாரி ரிலேட்டடா பார்த்தேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம். நம்மள வந்து யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது ஏன் வீடியோ பார்த்து அடுத்த நாள் எல்லாரும் அலறிட்டு இருப்பாங்க. ஆஹா. ஓ! எதுக்கு நான் இத பேசுறேன் அப்டின்னா, நெறைய நெறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். ஃபோன் வந்து நம்மள வாட்ச் பண்ணுதா? எப்படி இது நம்ம யோசிக்கிற மாரியே வீடியோஸ்லாம் வருது அப்டின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த மாரி ஃபீல் ஆச்சு அப்டின்னா, நீங்களும் வந்து ஃபோன கொஞ்சம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுறீங்கன்னா, ஃபோன தள்ளி வச்சுட்டு பேசுறது வந்து பெட்டர். நெறைய வந்து செட்டிங்ஸ்லலாம் மாத்தணும். இத மாத்தி வைங்க, அத மாத்தி வைங்கன்னு நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த கேமரா வந்து இந்த ஃபோன் வந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கு, வாட்ச் பண்ணிட்டே இருக்குன்றது வந்து என்னால அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு. இல்ல இது வந்து வேற மாரி அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்து அத வந்து நானும் யோசிக்கிறேன். இல்ல உங்களுக்கு என்ன மாரி ஃபீல் ஆச்சுன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தரால கண்காணிக்கப்படுறோம்ன்றது கண்டிப்பா உண்ம. கரெக்ட்டா? நீங்க சோனா குட்டிக்கு என்னத்த தெரிய போகுது. சரி ஓகே டன். எனக்கு நான் ரொம்ப நாள் பேசணும்னு நெனச்ச விஷயம் இது. நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் ஃபோன் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம கூடயே ஒரு குட்டி ஒரு குட்டி சாத்தானும் வச்சிருக்கோம். ஃபோன்ற பேர்ல. எப்பவுமே எது பண்ணாலும் கேமராவே போனே 10 மீட்டர் தள்ளி வச்சிருங்க. ஓகே டன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். எங்க மனக்குமுறல்லாம் நீ கொட்டியாச்சு. பாப்போம் எத்தன பேருக்கு இந்த மாரி தோணுதுன்னு. டாடா. பை பாய். பதிவுகளே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க எண்ணங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே டாடா. பை பாய். பாய்.